அடா சுந்தரம், என்ன இங்கே வெளியே கிளம்பிட்டு இருக்கியா? ஆமா, ஏன்? இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் வந்தேன். சரி, நான் அப்பவே வரேன். பரவாயில்லடா, என்ன விஷயம்? இல்ல, இப்ப நீ எங்க கிளம்புற? பின்பாக்க வரேன்னு சொல்லியிருக்கேன். பெண் பார்க்கவா? டேய் டேய் டேய், நானும் வரேன்டா. மாப்பிள்ளத்தோட நீ இல்லாமலா? 2 பேரும் சேர்ந்தே போவோம். அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லியே, என்னது சொல்லு. என்னடா அப்படி பாக்குற? சொல்லு. டேய் ராகவா, நான் உன்னை பார்க்கறது இருக்கட்டா, நீ என்ன பாடுறா? என் முகத்தை பாடுறா, என் பர்சனாலிட்டியை பாடுறா. நான் நல்லா இருக்கணும்டா. ரொம்ப தர்ம சங்கடமான கேள்வி கேட்டாரு. டேய் ராகவா, மற்றவங்க வெறுக்க அளவுக்கு அவ்வளோ மோசமாடா இருக்க? யாரா அப்படி சொன்னது? என் முகத்துல கலையாவது இருக்காடா? ஆமா. டேய், நீ ஆமான்னு சொல்ற அளவுக்கு ஒரு கட்டாயம் படுத்துலடா. உனக்கு தெரியாதா ராகவா? இவன் மூஞ்சியும் முகரையும் பாரு, இவனா ஒரு ஆளா அப்படின்னு என் முகத்துக்கு நேரம் பேசணுங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும் போது அப்படியே கூடி குறுகி போயிடுவேன்டா. டேய், இப்படி பிறந்தது என் தப்பாடா. அந்த கடவுள் படிச்சதுதான்டா. இதை நான் ஏடா பண்ணுவேன்? உடல் கருப்பா இருக்கலாம், உடல் தான் கருப்பா இருக்க கூடாது. அழகான உடல் தேவையில்லடா, ஆரோக்கியமான உடல் தான் தேவை. டேய் ராகவா, நான் ஒண்ணு கேட்கறது நானே மனசாதி கேட்கற மாதிரி இருக்குடா. எந்த பொண்ணுக்காவது என் மேல காதல் வருமாடா? காதல் வெளி அழகுல ஏற்படுறது இல்லடா, 2 உள்ளங்களும் ஒண்ணு சேர்ந்தா போதும். டேய் ராகவா, அந்த பொண்ணு ரொம்ப அழகாதான் என் மேல காதல் வருமாடா? ஏன் தோணாது? டேய், இப்படி சொடக்கு போட்டா ஓடி வர சருவர்றா. என்ன அந்த பொண்ணு காதலிக்க மாடா? எதுக்கா நீ இப்படி எல்லாம் பேசுற? அது ஒண்ணு இல்ல ராகவா, எங்க ஹோட்டலுக்கு ஒரு பொண்ணு வச்சுறாங்கவா. அந்த பொண்ணு எவ்வளவு அழகு தெரியுமா? ஐயோ, அவ்வளவு அழகுடா ராகவா. அந்த பொண்ணு கண்ணு இருக்கே, கண்ணை விடுறா, மூக்கு எடுத்துக்குவே, மூக்கு வர்றா, முகத்தை எடுத்துக்குவே. ஐயோ, அவ்வளவு அழகு ராகவா. அந்த பொண்ணு கிட்ட எந்த பொண்ணுமே கிட்ட நிக்க முடியாதா? கிட்ட இல்லடா, தள்ளி கூட நிக்க முடியாதா? அவ்வளவு அழகு ராகவா. அந்த பொண்ணு என்கிட்ட வந்து பேசுறா ராகவா. ராகவா, இங்க பாரு, அந்த பொண்ணு என்கிட்ட ஐ லைக் யூ, உங்களை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாடா. டேய், இதுல இருந்து அந்த பொண்ணுக்கு ஏமா நல்ல அபிப்பிராயம் தானே அர்த்தம்? நிச்சயம்டா, நிச்சயமா. அவ பண நாளுக்கு என்ன மட்டும் தானே கூப்பிட்டுருக்கா, வேற யாருமே கூப்பிடவே இல்லை. ராகவா, அந்த பொண்ணு என்கிட்ட உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாடா. கேட்டு சும்மாதான் கேட்டேன் அப்படின்ட்டாடா. திருச்சி மழுப்பிட்டாளாக்கா? காலேஜ் ஒண்ணு இல்லைன்னா அப்படின்னா அவங்க கிட்ட தான் பேசிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாடா. ராகவா, ஒரு முக்கியமான சொல்ல மறந்துட்டேன். தோழியோட ஹோட்டலுக்கு வந்தவ கைப்பை இல்ல, கைப்பை ஹேண்ட்பேக் அதை வச்சுட்டு மறந்த மாதிரி திரும்பவும் வந்தாடா. தனியா தானே வந்தா? ஆமா, தனியா தான் வந்தா. ரெட்ட தனியா வெளியே விட்டா. டேய் ராகவா, அதுக்கு என்னடா அர்த்தம்? உன்னை தனியா சந்திக்கணும். ஏன் சந்திக்கணும்? உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஏன் பேசணும்? அவளுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன் பிடிக்கணும்? தாராவே அப்ப உன்னை காதலிக்கிறான். டேய் இன்னொரு டைம் சொல்றா. அப்ப உன்னை காதலிக்கிறாடா. டேய் எழுதி கூடுறா. எனக்கு அப்படித்தாண்டா தோணுது. அப்புறம் பேச்சு மாத்திராடா. டே அப்பாடா.